ஒரு இளவுக்கு போனேனுங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன கட்சி வேலை எதுவும் இல்லையா, எக்ஸிபிஷன் இல்லையா, இளவுனா 10 நாள் கழிச்சுதான் வருவேன், இப்ப என்ன காதுல கேட்டோன்னு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம தோத்து போயிட்டோமா, நம்மள தாக்குறாங்களாம். நான் உடனே அங்க இருந்து சித்ராக்காவை பார்த்து, என்ன சித்ராக்கா சொசைட்டி லோன் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சாமா அப்படின்னு, பாத்தியா நீ எங்க வயிற்றுச்சலை பாக்கறதுக்கு தானே இன்னைக்கே இளவுக்கு வந்த அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அட ஏன் 5 ஏக்கரா வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு முழுசா கடனை தள்ளுபடி பண்றதாலும் சொன்னாங்க. இப்ப ஏதோ 50,000 வாங்கினவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணுவாங்களாமான்னு சொன்னோன்னா பக்கத்துல இருந்து ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்களும் தான் எத்தனை வீடியோல சொன்னீங்க, திமுக கூட்டுறவு கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லுதுன்னா அது நடத்த முடியாது, அதை தள்ளுபடி பண்ண முடியாதுங்கறனாலதான் சொல்லல அப்படின்னு நீங்க எத்தனை தடவை சொன்னீங்க. இங்க யாருங்க கேட்டா மோட குறிச்சி பக்கம் அத அப்படின்னு அவங்க சொல்றப்போ சித்ராக்கா சொல்லுது, உங்க மாமா வேற தினம் என்ன பேசிக்கிட்டே இருக்குது, பையன் சொன்னா புள்ள சொன்னாலும் ஓட்ட போட்டுட்டு வந்துட்டா, இப்ப அதுக்கெல்லாம் பெச்சிட்டு போத்தி படுத்திருக்குதுங்க, ஏதோ திமுக வந்திருந்தாவது கிணத்துக்கு ஒரு புதுசா பம்பு செட்டாவது வந்திருக்கு, எல்லாமே நாசமா போச்சு போன்னு பேசிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவதுங்க திமுக தான் இந்த தமிழ்நாட்டை உருவாக்கியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படி உருவாக்குவதற்காக தேர்தல் நேரங்கள்ல அவங்க திட்டங்களை அறிவிக்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இங்க இருக்குதாங்கிறத தீவிரமா ஆலோசிப்பாங்க. தமிழ்நாட்டுல கரண்ட் பினான்சியல் சிச்சுவேஷன் என்ன, அதை நிறைவேற்ற முடியுமான அதிகாரிகளை எல்லாம் கூட்டி ஆய்வுகள் நடத்திய பிறகுதான் அது தேர்தல் அறிக்கையிலேயே அந்த திட்டம் வருங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம மக்கள் அனைவருமே முட்டாள், ஆமா மூளைய கலட்டி கொடக்காலியில வச்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு நமக்கு தயாரா இருக்காங்க. இந்த கும்பல் மனப்பான்மையை, இந்த ரசிக மனப்பான்மையை நாம இப்போ நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு தலைவர், ஒரு நடிகர் வாக்குறுதிகளா கொடுத்தாரு. இன்னைக்கு ஆட்சிக்கும் வந்துட்டாரு. மக்களுக்கு